ரஞ்சித் அவர் வந்து நிறைய இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, நான் காலா கபாலி பண்ண பீரியட்லேயே வந்து கேஜிஎஃப்ல வந்து என் டீம் அனுப்பி இதுக்கான ரிசர்ச் அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு. ரஞ்சித் படம்னாலே வந்து ரொம்ப ரிசர்ச் இருக்கும் படத்தில். அதே மாதிரி நிறைய புக்ஸோட ரெஃபரன்ஸும் இருக்கும். நான் தெரியாதனமா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பிராமண போஜனமும் சட்டி சோறும்னு ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கோட தாக்கம் தான் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த புக்கில் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கோயில், இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் இருக்கிற விஷயத்த கனெக்ட் பண்ணி அந்த புக்கில் இருக்கும். ஓகேவா? இந்த படத்தில் ஏன் இந்த படம் வந்து அதோட என்னால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதுன்னா, அந்த காலத்தில் இந்த மக்கள்கிட்ட இருந்து அவங்களோட நிலம் எப்படி பறிக்கப்பட்டது, அந்த நிலத்தில் எப்படி கோயில் வந்தது, அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து ரஞ்சித் எடுத்துட்டாரு, அந்த கேஸ்டிசமாக பேசுவார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரையுமே தலையிலே தட்டுங்க, அது தப்பு. இது வந்து முந்தைய காலத்தில் தமிழ் கூடிய பற்றின ஒரு படம் தான். இதில் வந்து கேஸ்டிசம்லாம் வந்து ரஞ்சித் பேசவே இல்லை. என்னன்னா